நர்சரியிலேருந்து கொஞ்சம் செடிகள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை வந்து நம்ம தொட்டியில் மாற்றுறதுக்குள்ள மெத்தடை பார்ப்போங்க. இங்கே வந்து க்ளே சாயில் இருக்கனால கீழே ஒரு லேயர் வந்து இதை வந்து 3 லேயர் போட்டிருக்கோம். கீழே உள்ள லேயர் வந்து க்ளே சாயில், அது இங்கே உள்ள சாயில். இது ரெட் சாயில் வந்து வெளியேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் இது வந்து நம்ம ஆட்டுச்சாணம். இதை 3 லேயராக போட்டு மிக்ஸ் பண்ணி இதில் எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம கோகோனட் பித்தும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து தொட்டியில், இது பேர் சில்லு. இந்த பானை சட்டியில் உடைச்ச ஓடு. இதை வந்து இங்கே 2 ஹோல்ஸ் இருக்கும், அதில் மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சாயில் போட்டு மூடிடுறோம். சாயில் வந்து இப்படி க்ளோவ்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா வசதியாக இருக்கும். இப்படி சாயலை போட்டு மூடிடுவோம். இந்த இது வந்து ஒரு 20 லிட்டர் பெயிண்ட் டப்பா. இந்த பெயிண்ட் டப்பாவில் கீழே தோரம் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப விலை கம்மியாக கிடைக்குது வெளியே. இது ரொம்ப நாளும் உழைக்கும். அதனால் நம்ம இந்த பெயிண்ட் டப்பா யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஹைபிஸ்கஸ் செடியை நட போகிறோம். ஹைபிஸ்கஸ்ஸு பேப்பரை கட் பண்ணி வச்சு செடியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம எடுத்துடுறோம். இந்த ஒரிஜினல் சாயலோட எடுத்து சென்டரில் ஹோல்ஸ் பண்ணியிருக்கிறதுல நீட்டாக வச்சிடலாம். சென்டரில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த சாயலை வச்சு சாயலை மூடிட வேண்டியது. மூடிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது வந்து கீழே இருக்கிற ட்ரேங்க. இது 14 சைஸு. இதில் வந்து நம்ம காம்பவுண்ட் வால்லையோ வெளியே எங்கேயாவது வைக்கும்போது இது செடியில் உள்ள எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து அதில் கலெக்ட் ஆகிடும். இப்போ இதுக்கு நாங்கள் ரெயின் வாட்ரு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய பேரலில் ரெயின் வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம். ரெயின் வாட்டர் செடிக்கு நல்லதுங்கிறனால அதை எடுத்து நம்ம ஊற்றிடுறோம். நம்ம செடியை வச்சாச்சு நீட்டாக. இது அருமையாக வளரும்.